சாணக்கியா மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. ஒரு நீண்ட இடைவெளி பிறகு உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கோட் படத்துடைய விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைரக்டட் பை வெங்கட் பிரபு. இதில் நடிச்சிருக்கிறது விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், யோகி பாபு, மோகன், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி. இப்படி ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஜெயராம் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வேடங்களில் வைபவ், அரவிந்த் ஆகாஷ், விடிவி கணேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபுனாலே யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற மாதிரியான அந்த காம்போ வந்து இதுலேயும் வந்து தொடருது. பாட்டு ஏற்கனவே கொஞ்சம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருந்தது. அது எப்படி இருக்குது, மற்றபடி ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது, உண்மையிலேயே கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து தயாரிப்பு வந்து ஏஜிஎஸ். ஏற்கனவே அவங்க வந்து விஜய் அவர்களோட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து இதில் வந்து இணைகிறாங்க. ஓவராலாக வந்து கோட் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து ஹைலைட்டாக வந்துச்சு. வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எத்தனை விஜய் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஏஜிங்னு சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் படத்துக்கு எவ்வளோ தூரம் வந்து ஹைப் ஏற்றிருக்கு, இதெல்லாம் படத்துக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களே, 3 ஆக்டர்ஸ் இருக்காங்களே, கிட்டத்தட்ட பிரசாந்த் அவர்களும் சரி, பிரபுதேவா அவர்களும் சரி, தனித்தனியாக அவங்க இண்டிவிஜுவலாக நல்ல படம் பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர், விஜய் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரோட படத்தில் வந்து இவங்களுக்கு எப்படி ரோல் இருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் எல்லாமே எழுந்தது. கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே அங்கங்கே ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. பிரபுதேவா அவர்களுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது, பிரசாந்த் அவர்களுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ப்ளஸ் ஒரு சில இடங்களில் வந்து மற்ற அங்கங்கே குட்டி குட்டியாக ரோல் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் வந்து ரோல் இருக்குது. காஸ்டிங் வைஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச மூஞ்சிங்களாகவே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. சொல்லணும்னா அரவிந்த் ஆகாஷாக இருக்கட்டும், விடிவி கணேஷாக இருக்கட்டும். ஸோ காஸ்டிங் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தாலும் வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கான்னு பார்த்தா பண்ண முடியல. இது ஒரு பக்கம். கோட் எப்படி இருக்குது, இது என்ன அப்படின்னு பார்த்தா வந்து கோட் வந்து கிட்டத்தட்ட நம்ம யூஸ்வலாக எல்லாம் நம்ம பழகின ஒரு டெம்ப்ளேட் தான். இது வந்து ஒரு ரிவெஞ்ச். யாரை வச்சு ரிவெஞ்ச் வாங்க போகிறாங்க, ஹீரோ வெர்சஸ் வில்லன் தான். இதில் ஹீரோ வெர்சஸ் வில்லனுங்கும் போது வில்லனே ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். அதுக்கு மேலே அதை சொல்லிட்டா வந்து அந்த சுவாரஸ்யம் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் கதை. ரிவெஞ்ச் தாங்க. ரிவெஞ்சில் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூலாம் வந்து சொல்லியிருந்தார். வந்து இது வந்து சிவாஜி படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் மூவியாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவாஜியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரியான அந்த கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ஒரு நம்ம நாட்டையே வந்து மாற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இதில் வந்து ரிவெஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக அந்த கண்டென்ட்டோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டே வந்து அதில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் விஷயமா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து 2 விஜய் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாங்களே, கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குன்றாங்களே, இவர் வருவாங்களான்ற இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகுது. சாங்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து படத்துலையும் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து சாங்ஸில் வந்து ஆடிங் எலிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க விசில் போட சாங்கில். ப்ளஸ் வந்து ஸ்பார்க்கில் வந்து அந்த டிஏஜிங் ரொம்ப யாரோ மாதிரி இருக்குன்றதுனால அதெல்லாம் ரீவொர்க் பண்ணியிருக்காங்களே தவிர பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங், அந்த ஸ்பார்க்குன்ற சாங் வந்து அதை கட் பண்ணி அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணாலுமே கூட வந்து படத்து பெருசாக ஒரு ஆபத்தும் இருக்க போகிறதில்ல. ஒரு பெருசாக ஆடிங் ஃபேக்டராக இல்லாமல் இருக்குது ஒரு சில சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து. ஓவராலாக வந்து கோட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்காது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், டேர்ன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அந்த லெங்க் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லெங்த்தில் வந்து உங்களை உட்கார வச்சு கண்டிப்பாகவே உங்களை வந்து உட்கார வச்சு ஒரு என்கேஜிங்காக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணோங்கிறத அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அதே மாதிரி ஒரு மாதிரி மாநாடெல்லாம் டைம் லூப்புன்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக இதை கொண்டு வந்துட்டு இந்த படத்தில் வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு ரிவெஞ்சுன்ற அந்த கான்செப்ட் எடுத்து ஃபுல்லாக விஜய் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ப்ளஸ் அங்கங்கே இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதான். மோகன் அவர்களை வந்து உதாரணத்துக்கு வில்லனாக யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. சீன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் லெங்க்தியாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டைரக்ஷன் வந்து அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும். அதே சமயத்தில் சாங்ஸ் பெருசாக ஆட் அப் ஆகலை அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அதை இப்போ காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பிஜிஎம்மும் வந்து டிக் வாங்கக்கூடிய இடமா இருக்குது. ஓவராலாக இதெல்லாமே வந்து டிக் வாங்குற இடம். டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ்லாம், ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அரவிந்த் ஆகாஷாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி விடிவி கணேஷாக இருக்கட்டும், ப்ளஸ் குறிப்பாக மீனாட்சி சௌத்ரி அவங்களுடைய அந்த காஸ்டிங் வந்து அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அப்ஜெக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் லாக் சீன் ஒன்று,
அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் வந்து இதுக்கு மேலே இவங்க வந்து ரிக்வயர்ட் கிடையாதுங்கிறதுனால அவங்கள வந்து வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட கேரக்டர் எண்டிங் கொடுக்குறது. ஸோ கேரக்டர் ஆர்க்கிங் வந்து ஹீரோ அப்புறம் ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆவரேஜாக வந்து அதை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்காது. இன்னொரு டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னா வந்து லெங்த். நான் சொன்ன மாதிரி லெங்த் கண்டிப்பாக எடிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்பார்க் பாட்டு தேவையில்லை, அதை தூக்கியிருக்கலாம். நிறைய இடங்களில் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு டீசெண்டான ட்ராவல் இருந்தாலுமே வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ப்ளஸ் கோட் வர்சஸ் அப்படின்ற மாதிரி வேற ஒரு எண்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹைப்பை ஏற்றும். பட் அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு சில சீன்ஸ் அந்த சாங்ஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்கன்னா அழகாக அது ஒரு பேலன்ஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் தான் வந்து கோட்டில் வந்து நீங்கள் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எதை டச் பண்ணாலுமே வந்து உங்களுக்கான சுவாரஸ்யம் போயிடும். ஆஸ் யூஷுவல் வந்து இந்த படம் நீங்கள் வந்து தாராளமாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.